இப்போ இவன் நினைக்கிறா, இயேசு வருவதற்கு முன்பு என்னுடைய நிலைமை படு மோசமாக இருந்தது. யார் நினைக்கிறது? பேதுருவின் மாமி. ஹல்லேலூயா. இயேசு இந்த வீட்டுக்கு வருவதற்கு முன்னாடி என் நிலைமை படு மோசமா இருந்தது. கடும் ஜுரத்தினால பாதிக்கப்பட்டு படுத்த படுக்கையாய் கிடந்தேன். ஆனால் இயேசு வந்த பிறகோ, அவர் என்னை தொட்ட பிறகு, ஹல்லேலூயா, அவர் என்னிடத்தில் பக்கத்தில் வந்து குனிந்து நின்று என்னை பார்த்து கட்டளையிட்ட பிறகு என்னுடைய வாழ்க்கை மாறினது, என்னுடைய வியாதி நீங்கினது. ஹல்லேலூயா. அந்த நன்றியை அவள் நினைத்து பார்க்கிறாள். ஹல்லேலூயா. இன்றைக்கு இயேசு நம்ம வாழ்க்கையில வருவதற்கு முன்பதாக நம்முடைய வாழ்க்கை படு மோசமாக இருந்தது இல்லையா? படு மோசமாக இருந்தது. போராட்டங்கள், வியாதி, குடும்ப பிரச்சனைகள் மோசமாக இருந்தது. ஆனால் இயேசு நம்முடைய வாழ்க்கையில் வந்த பிறகு எல்லாவற்றையும் மாற்றி போட்டார். ஹல்லேலூயா. இன்றைக்கு போராட்டங்கள் இருந்தாலும் அதன் மத்தியிலே தேவ சமாதானத்தை நாம் உணர்கிறோம். ஹல்லேலூயா. பரலோக சந்தோஷத்தை நம்மால் உணர முடிகிறது. இன்னைக்கு உலகத்தாருக்கு அது கிடைக்கவில்லை. ஆனால் இயேசு நம்ம வாழ்க்கையில வந்த பிறகு நம்முடைய வாழ்க்கை மாற்றப்பட்டிருக்கு. ஆனால் இன்னைக்கு நாம் பேதுருவின் மாமியை போல நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோமா? யோசிக்கணும். அவள் எழுந்து உடனே, வசனம் சொல்லுகிறது, உடனே அவள் எழுந்து இயேசுவுக்கு பணிவிடை செய்தாள். தாமதம் பண்ணல, அப்புறமா பார்க்கலாம், இல்லை இன்னும் கொஞ்சம் நான் ரெஸ்ட் எடுத்துட்டு இப்போதானே ரெக்கவர் ஆகியிருக்கேன், உடனே அது இதையும் பண்ண வேண்டாம், தண்ணியில் கையை வைக்க வேண்டாம். வீட்டிலலாம் தானே சொல்லுவாங்க, இப்போதான் ஜுரம் போயிருக்கு, மறுபடியும் தண்ணியில் கையை வைக்காத, மறுபடியும் ஜுரம் வந்துடும் சொல்லுவாங்களா இல்லையா? அதெல்லாம் யோசிக்கல பேதுருவின் மாமி. எனக்கு ஆண்டவர் சுகத்தை கொடுத்துட்டாரு, நான் அவருக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யணும். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் நம்ம வாழ்க்கைய, குடும்பத்தை ஆண்டவர் மாற்றி இருக்கிறாரு. இன்னைக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஒரு நிமிஷம். இன்னைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்க குடும்பத்துல வராம இருந்தா இன்னைக்கு உங்க குடும்பம், உங்க பிள்ளைகள்லாம் என்ன கதி ஆயிருப்பாங்க? எப்படி போயிருப்பாங்க? வழிகள் எப்படி மாறி இருக்கும்? இயேசு நம்ம வாழ்க்கையில வரலாம், இன்னைக்கு நமக்கு இருந்திருப்போமா இல்லையா தெரியல. ஆனால் அவர் வந்து சகலமும் மாற்றி போட்டார். நம்மை உயர்ந்த இடத்துல வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. உயர்ந்த இடத்துல வைத்திருக்கிறார். கண்மலையில் மேல் நம்மை நிறுத்தியிருக்கிறார். இன்றைக்கு நாம் பேதுருவின் மாமியை போல அவருக்கு பணிவிடை செய்யணும். அவருடைய தாகத்தை தீர்க்கணும். இயேசுவின் பசியை நாம தீர்க்கணும். எப்படி? பணிவிடை செய்து, அவருக்கு ஊழியம் செய்து அவருடைய தாகத்தையும் பசியை நாம் தீர்க்க வேண்டும். அப்போ அவர் தான் இயேசு கிறிஸ்து சொல்றார், நான் பசியா இருந்தேன், ஒருவனை என் பசியை ஆற்றலை. என்ன அவருடைய பசி? அப்பத்தை குறித்து சொல்றாரா? இல்ல. ஹல்லேலூயா. ஆத்தும தாகம். ஆத்தும தாகம். எத்தனையோ ஜனங்கள் அழிந்து போறாங்க. ஆத்தும தாகம். ஹல்லேலூயா. அந்த ஆத்தும தாகத்தை நாம் தீர்க்க வேண்டும். இயேசுவுக்கு இருக்கிற ஆத்தும தாகத்தை நாம் தீர்க்க வேண்டும். பணிவிடை செய்யணும். நீங்க எத்தனை பேர் இதை உணர்றீங்க? ஆண்டவர் இன்னைக்கு என் வாழ்க்கையை மாத்திருக்கிறாருன்னா நான் அவருக்காக என்ன பண்ணிருக்கேன்? முடிந்த அளவு சுவிசேஷத்தை சொல்லி, கூட இருக்கிறவங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்து, எப்படியாவது ஏதாவது ஒரு நிலையில ஆண்டவருக்காக நான் ஆத்தும ஆதாய பணியை செய்யணும். அந்த ஒரு தீர்மானத்தை நீங்க, ஆண்டவரே இன்னைக்கு என் வாழ்க்கை நல்லா இருக்குதுன்னா அதுக்கு நீங்க மட்டும்தான் காரணம். ஹல்லேலூயா. நீங்க மட்டும்தான் ஆண்டவரை காரணம். அன்னைக்கு பேதுருவின் மாமி எழுந்து உமக்கு பணிவிடை செய்தது போல இன்றைக்கு நானும் எழுந்து உமக்காக பணிவிடை செய்யணும். இன்னைக்கு ஒருவேளை நீங்க ரட்சிக்கப்பட்டீங்க, ஆனாலும் ஆவிக்குரிய படுக்கையில நீங்க வியாதியஸ்தர்களாய் படுத்திருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே அன்றைக்கு பேதுருவின் மாமியின் கரத்தை தொட்டது போல, எழுந்து நிற்க வைத்தது போல, அவளை பார்த்து கட்டளையிட்டது போல இன்றைக்கு என்னை நீங்க தொடரணும் ஆண்டவரே. இன்னைக்கு நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில படுத்தபடியா கிடக்கிறேன், பூமிக்குரிய வாழ்க்கையில நல்லா ஓடுறேன், சுறுசுறுப்பா இருக்கிறேன், சம்பாதிக்கிறேன், எல்லாம் பண்றேன். ஆனா ஆவிக்குரிய வாழ்க்கையில ஊழியத்தின் விஷயத்துல நான் படுத்த படுக்கையில கிடக்கிறேன் ஆண்டவரே. உமக்கு எந்த பணிவிடையும் ஊழியம் செய்ய முடியாம படுத்து கிடக்கிறேன், ரொம்ப நாள வியாதியா படுத்து கிடக்கிறேன் ஆண்டவரே. இன்றைக்கு அந்த பேதுருவின் மாமியை தொட்டது போல என்னை தொட வேண்டும். ஹல்லேலூயா. இன்றைக்கு என் கரத்தை தூக்கி பிடித்து நிறுத்துங்க ஆண்டவரே, நான் உமக்காக பணிவிடை செய்யணும். ஹல்லேலூயா. என் வாழ்க்கையில இருக்கிற இந்த ஆவிக்குரிய வியாதி நீங்கி போகட்டும் ஆண்டவரே, உமக்காக நான் ஊழியம் செய்யணும். ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்க வாஞ்சியோடு கேட்கும் பொழுது ஆண்டவர் உங்களை தொட்டு சுகமாக்க அவர் வல்லவராக இருக்கிறார்.